ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து ராகி களி எப்படி செஞ்சுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கேழ்வரகு, அதாவது ராகியும் கேழ்வரகு ஒன்று தான், அதை எடுத்துக்கலாம். ராகி உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்க அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதனோட தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்சியில் ஜாப் பண்ணிக்கலாம். ஜாப் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு அரைச்சி பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 தடவை அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிறேன், அதே பாருங்கள். வடிகட்டும் போது அந்த அரைக்கிறது பால் மட்டும்தான் அந்த இதில் விழுகணும், மீதி எதுவுமே விழுகக்கூடாது, தூசி எதுவும் விழுகக்கூடாது. நான் 3 தடவை எடுத்து அரைச்சி பால் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நான் அதை காமிக்கலை. நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கட்டியே ஆகாமல் நல்லா ஃப்ளூயிட் மாதிரி கிடைக்கும். குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் பால் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். நான் ஏன் பால் ஆட் பண்ணுறேன்னா, குழந்தைங்க அந்த பால் மட்டுமே குடிக்கிறனால அந்த பால் வாசனை தெரியும். அந்த தெரிகிறனால களியை வேகமாக வாங்கி அக்செப்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. அதுலேயும் களியிலையும் பால் வாடை அடிக்கிறனால. ஸோ அதனால தான் நான் பால் ஆட் பண்ணி ஒரு மினிட் கிண்டுறேன். கிண்டிட்டு நீங்கள் பவுலில் மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றிட்டு உங்கள் பேபிக்கு கொடுங்க. நான் என் பேபிக்கு கொடுக்குறேன். என் பேபி நல்லாவே சாப்பிடுவான். குழந்தைங்களுக்கு ராகி களி ரொம்ப முக்கியமானது. அது நீங்கள் ஒரு 4 மந்த் கம்ப்ளீட் ஆனதுலேருந்தே கொடுக்கலாம். ஆனால் 6 மந்த் ஆனதுலேருந்து தான் கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ளூயிடாக கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணி சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.